வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்புகிற ஒரு ஆணையோ பெண்ணையோ, அதாவது உங்களோட காதலனோ காதலியோ, கணவனோ மனைவியோ, இல்லை நீங்கள் விரும்புகிற யாராக வேணாலும் இருக்கலாம், எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது அப்பா பொண்ணாக இருக்கலாம், அம்மா பையனாக இருக்கலாம். அவங்கள உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மிக மிக எளிமையான ஒரு வசிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப எளிமையான வசிய மந்திரம் ஒன்று போடுங்க, அது பொதுவாக இருக்கணும், அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை செய்கிற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் நீங்கள் யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் நல்ல உறவுகளுக்கு மட்டும் பயன்படுத்தணும். கெட்டதுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பயன் தராது. நல்லதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இந்த மந்திரத்தை பயன்படுத்தி என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத எந்த உறவாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். தவறான பாதையில் போகக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தவறான பாதையில் போகக்கூடிய கணவனோ மனைவியோ காதலனோ காதலியோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள சீர்திருத்துறதுக்கு இந்த மந்திரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்க தான் ரொம்ப எளிமையான மந்திரம், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரம். இது வரைக்கும் நான் நிறைய மந்திரங்கள் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான வசிய மந்திரம். இதை நல்லதுக்கு மட்டும் எல்லாரும் பயன்படுத்திங்க. இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீம் எம் ஏனம சிவ டேஷ் எனக்கு வசிகராய ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம். சரி, எந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒரு நாளைக்கு 108 முறை தினமும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா போதும். ஒரு சில நாட்கள்லேயே, அதாவது ஒரு 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த மந்திரத்தில் டேஷ்ன்ற இடத்துல நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களோட பேரை போட்டு இந்த மந்திரத்தை படிங்க. ஒரு 10 நாள் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியும். அவங்க முழுசாக மாறிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த மந்திரம் சொல்கிறத நீங்கள் நிறுத்திக்கலாம். எந்த திசையை நோக்கி இந்த மந்திரம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, கிழக்கு திசையை பார்த்து உட்காந்துக்கோங்க. கிழக்கு திசையை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வேலை செய்யும். நல்லா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க, முதுகு நேராக இருக்கட்டும். நீங்கள் விரும்புகிற நபரை புருவ மத்திக்கு இடையில கொண்டு வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு இந்த மந்திரம் வேலை செய்யும். இதை பயன்படுத்தி நிறைய நல்ல காரியங்கள் உங்களால் செய்ய முடியும். ஸோ நல்ல விஷயங்களுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அண்ட் கிவ் அவேஸ் காத்துட்ருக்கு.